எல்லோ இந்த படத்தோட கதை என்னன்னா, நாயகி பூர்ணிமா ரவி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு லவரும் இருக்காரு. 2 பேரும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போய் அங்கேயே நல்ல வேலையில் சேர்ந்து வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் எதிர்பாராத விதமாக நாயகியோட அப்பாவுக்கு பக்கவாதம் வந்துடுது. இதனால் பூர்ணிமா ரவி வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த நிலையில் காதலை கைவிட்டுறாங்க. வேலை குடும்ப பொறுப்புன்னு போகிற அவங்களுடைய வாழ்க்கை கடுப்பாக இருக்கிறதுனால மன நிம்மதிக்காக சின்ன வயசு நண்பர்களை தேடி கேரளாவுக்கு போக பிளான் பண்ணுறாங்க. அங்கே தான் ஹீரோவோட அறிமுகம் கிடைக்குது. அவருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இந்த நிலையில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை தேடுற நாயகியோட திட்டத்துக்கு நாயகனும் உதவ முன்வராரு. 2 பேரும் சேர்ந்து நண்பர்களை கண்டுபிடிச்சாங்களா? இந்த பயணம் 2 பேரோட வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. நாயகியை முன்னிறுத்துகிற படத்தில் தன்னோட கேரக்டரை நல்லா உணர்ந்து நடிச்சிருக்காங்க பூர்ணிமா ரவி. ஒரு விதமான வீக்கான மனநிலையை தன்னோட முகத்திலேயே வெளிப்படுத்தி அழகாக நடிச்சிருக்காங்க. கதையை முழுசாக உள்வாங்கி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணோட அத்தனை உணர்ச்சிகளையும் பளிச்சுன்னு வெளிப்படுத்தி இருக்காங்க. நிச்சயமாக இது அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லும் படமாக அமையும். ஹீரோ வைபவ் முருகேசன் பார்த்தாலே ஒரு எனர்ஜி வருது. படம் முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைபை பார்வையாளர்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் அவருடைய கேரக்டர் ஒரு மாதிரி காட்டிட்டு பின்னாடி அதிக இன்னும் வேறு மாதிரி காட்டியிருக்கிறது ரசிக்க வைக்குது. நமிதா கிருஷ்ணமூர்த்தி, டெல்லி கணேஷ், பிரபு சாலமன் உள்ளிட்ட அனைவருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. ஃபோனில் பேசுகிற அவருடைய பேச்சும் சூப்பராகவே இருந்தது. ஒளிப்பதிவாளர் அபி ஆத்விக் படத்தோட இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் படத்துக்கு தகுந்த மாதிரி காட்சிகளை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஆனந்த் காசிநாத்துடைய பின்னணி இசை நல்லா இருக்குது. கிளிப்பி கிறிஸோட மியூசிக்கில் பாடல்கள் ஓகே ரகம் தான். உன்னை வீக்காக்கிற பவரை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடாத. ஒரு டைமில் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நாமளே இருக்க மாட்டோம். ஸோ ஃபைண்ட் யுவர் செல்ஃப். இந்த மாதிரியான வசனங்கள் கவனிக்க வைக்குது. 2ஆம் பாதியில் பூர்ணிமாவோட பயணத்துக்கான தேவையை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருந்தாலும் கூட தமிழில் ஒரு அழகான மலையாள சினிமா பார்த்த உணர்வை இயக்குனர் ஹரிமகாதேவன் கொடுத்துருக்காரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்து தேங்கி நிற்காம கடந்து போகணும். தன்னை வென்றால்தான் வாழ்க்கையை வெல்ல முடியும் அப்படிங்கிறத அழகான திரைக்கதை மூலமாக சொல்லி பாஸ்மார்க் வாங்கியிருக்காரு இயக்குனர் ஹரிமகாதேவன். மொத்தத்தில் எல்லோ வானவில்.